இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ பருப்பு உசிலி எவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் இருக்கிற இந்த காம்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஒரு பாதி வாழைப்பூவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு சொட்டு லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்புத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், இது மூணையுமே சேர்த்து இதை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி புளிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் கடலை பருப்பும் 1/4 கப் துவரம் பருப்பும் நான் 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த டிஷ் நல்லா இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி அரைச்சி போய் தான் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டெப், ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம், அப்போ ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்க்க வேணாம். கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம ஈரம் இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூ இதோட சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சு நீங்கள் தாளித்து விடுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இந்த டிஷ் பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லா சாதத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சு உதுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். வாழைப்பூவும் இந்த பருப்பும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லே வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். 2 நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். வாழைப்பூ பருப்பு உசிலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.